ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் நமக்கு ஜஸ்ட் 30 டேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த வித்தின் 30 டேஸ்க்குள்ளே நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணால் கிராக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே ஒரு ஸ்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ முக்கியமாக என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் நீங்கள் அந்த படித்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு குயிஸ் எடுக்காத வரைக்கும் அது ஒரு உங்களுக்கு யூஸாக இருக்க போகிறதே கிடையாது. ஸோ எவ்வளோ டைம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மல்டிபிள் டைம் நீங்கள் குயிஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ங்கிறது உங்கள் கையிலவே இருக்கும். ஸோ நீங்கள் குயிஸ் எடுத்துக்கிட்டே இருங்க, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி. ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலேயே போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு அந்த டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பார்ட் 3, அதாவது இந்தியன் பாலிட்டியில் ஆக்சுவலாக நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்கப்பட்ட 2011 2022 வரைக்குள்ள டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமோட இந்தியன் பாலிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இந்த குயிஸ் பார்க்குற மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ப்ரிப்பரேஷனில் நம்மளோட செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணலாம். எந்த ஸ்டேஜில் எந்த அளவில் என்னோடய ப்ரிப்பரேஷனில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கிறது எப்போ உங்களுக்கு தெரிய வரும்னா, நீங்கள் குயிஸுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மூலமாக மட்டும்தான் தெரிய வரும். ஸோ இப்போது இந்தியன் பாலிட்டியில் ஒரு 20 கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கான ஆன்சர் நான் சொல்ல போகிறது கிடையாது. இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ண மூலமாக தான் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் நீங்கள் செல்ஃப் அனாலிசிஸ் கேல்குலேட் பண்ண முடியும். அதில் நீங்கள் எந்த அளவில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இன்னும் உங்களை கரெக்ட் பண்ணிக்க முடியணுமா, இல்லைனா இன்னும் எந்த ஒரு சப்ஜெக்டில் சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் தெரிய வரும். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார்? ஆப்ஷன் ஏ முதலமைச்சர், ஆப்ஷன் பி ஜனாதிபதி, ஆப்ஷன் சி உயர்நீதிமன்ற நீதிபதி, ஆப்ஷன் டி மாவட்ட ஆட்சியர். இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பஞ்சாயத்து ராஜ்யத்தின் முதலாவதும் தலையாய அழகாக திகழ்வது எது? ஆப்ஷன் ஏ கிராம பஞ்சாயத்து, ஆப்ஷன் பி மாவட்ட பஞ்சாயத்து, ஆப்ஷன் சி ஊராட்சி ஒன்றியம், ஆப்ஷன் டி கிராம சபை. இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், லோக் அதாலத் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1950, ஆப்ஷன் பி 1987, ஆப்ஷன் சி 1984, ஆப்ஷன் டி 2000. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி முகப்புரையில் மாற்றம் செய்துள்ளது? ஆப்ஷன் ஏ 42வது திருத்தம், ஆப்ஷன் பி 61வது திருத்தம், ஆப்ஷன் சி 72வது திருத்தம், ஆப்ஷன் டி 74வது திருத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இராணுவ கூட வாரியங்கள் டேஸால் நிர்வகிக்கப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ மாநில அரசாங்கம், ஆப்ஷன் பி யூனியன் பிரதேசங்கள், ஆப்ஷன் சி மத்திய அரசாங்கம், ஆப்ஷன் டி தலசுய அரசாங்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். ஏ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பல்வந்தராய் மேத்தா, அசோக் மேத்தா 73வது சட்ட திருத்தம், 74வது சட்ட திருத்தம். ரைட் சைடில் கிராம பஞ்சாயத்து, நகர்பாலிகா, 2 அடுக்குமுறை, 3 அடுக்குமுறை. ஸோ ப்ராப்பராக கொஸ்டின்ஸ் பார்த்து எந்த ஆன்சருக்கு மேட்ச் ஆகுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரான்சில் டேஷ் முறை நடைமுறையில் உள்ளது? ஆப்ஷன் ஏ ஒரு கட்சி முறை, ஆப்ஷன் பி இரு கட்சி முறை, ஆப்ஷன் சி பல கட்சி முறை, ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜூலை 2016 தெரசா மே என்பவர் பிரிட்டனுடைய டேஷ் பெண் பிரதமராக நியமிக்கப்பட்டார்? ஆப்ஷன் ஏ முதல், ஆப்ஷன் பி 2ஆம், ஆப்ஷன் சி 10வது, ஆப்ஷன் டி 6வது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் சி டாக்டர் BR அம்பேத்கர், ஆப்ஷன் டி காந்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த வருடம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 61வது திருத்த சட்டம் படி வாக்குரிமை வயது 21 18 குறைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1988, ஆப்ஷன் பி 1987, ஆப்ஷன் சி 1986, ஆப்ஷன் டி 1985. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியல் அமைப்பின் சரத்து 63 குறிப்பிடுவது யாது? ஆப்ஷன் ஏ துணை குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் சி பிரதம மந்திரி, ஆப்ஷன் டி ஆளுநர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நிதி ஆயோக்கின் தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் பி பிரதம மந்திரி, ஆப்ஷன் சி துணை குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் டி உச்சநீதிமன்ற நீதிபதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆட்கொணர் நீதி பேராணை என்பது? ஆப்ஷன் ஏ சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்வதிலிருந்து மக்களை பாதுகாத்தல், ஆப்ஷன் பி விண்ணப்பதாரர்களுக்கு சட்ட உதவி அளித்து பொது சொத்தை பாதுகாத்தல், ஆப்ஷன் சி துணை நீதிமன்ற மன்றங்கள் வரம்பு மீறி செயல்படுவதை தடை செய்தல், ஆப்ஷன் டி பொது அலுவலகங்களை ஆக்கிரமிப்பு செய்வதை தடை செய்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
இந்திய தலைமை தகவல் ஆணையராக செப்டம்பர் 2016 இருந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ B.K. சின்ஹா, ஆப்ஷன் பி R.K. நாராயணன், ஆப்ஷன் சி R.K. மாத்தூர், ஆப்ஷன் டி R.K. கவுல். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ராஜ்பவன், ராஷ்டிரபதி பவன், ராஜதுர்க விசாரணை, துணைநிலை ஆளுநர். ரைட் சைடில் ஜனாதிபதி, ஆளுநர், யூனியன் பிரதேசங்கள், அரசியலமைப்பு மீறல். இதுக்கான கரெக்டான மேட்சை பார்த்து ப்ராப்பராக அதுக்கு ஆன்சர் பண்ணு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநில அளவில் தேர்தல் நடைமுறையை மேற்பார்வையிடுவர் யார்? ஆப்ஷன் ஏ தலைமை தேர்தல் ஆணையர், ஆப்ஷன் பி உச்சநீதிமன்ற நீதிபதி, ஆப்ஷன் சி தலைமை தேர்தல் அதிகாரி, ஆப்ஷன் டி உயர் நீதிமன்ற நீதிபதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான வாக்கியத்தை கண்டுபிடி. இந்திய அரசியலமைப்பு டேஷ் கொண்டுள்ளது. ஆப்ஷன் ஏ 22 பாகங்கள், 449 சரத்துகள் மற்றும் 12 அட்டவணைகள். 21 பாகங்கள், 438 சரத்துகள் மற்றும் 8 அட்டவணைகள். 421 சரத்துகள், 21 அட்டவணைகள், 20 பாகங்கள், 428 சரத்துகள் மற்றும் 18 அட்டவணைகள். இதுக்கான ஆன்சர் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் படுகொலை, குடியரசு தினம், சுதந்திர தினம், தேசிய கீதியத்தை அரசியல் நிறைவு சபை ஏற்றுக்கொள்ளுதல். ரைட் சைடில் ஜனவரி 30, 1948, ஜனவரி 26, 1950, ஆகஸ்ட் 15, 1947, ஜனவரி 23, 1950. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகெயின் மேட்ச் த ஃபாலோயிங். லெஃப்ட் சைடில் குடியரசுத் தலைவர், முதலமைச்சர், உச்சநீதிமன்றம், தேசிய கீதம். ரைட் சைடில் அரசியலமைப்பின் பாதுகாவலர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார், சிறப்பான அடையாளங்கள், பக்கிம் சந்திரசெட்டி. இதில் எது சரியாக பொருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் தான் நீங்கள் போடணும். ஸோ கரெக்டாக ப்ராப்பரான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நுகர்வோர் நீதிமன்றங்கள் டேஷ் அடுக்குகளை அமைக்கப்பட்டுள்ளன. ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 5. ஓகே ஃப்ரெண்ட், டோட்டலாக நம்ம 20 ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 20 கொஸ்டின்ஸும் ரொம்பவே ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். இதில் இருந்தே நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனில் எந்த அளவு இருக்குங்கிறது கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு லிமிட்டட் டைம் தான் இருக்குது. ஸோ இந்த லிமிட்டட் டைமுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ப்ராப்பரான வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம அகைன் ரிவிஷன் கொடுக்கணும். ரிவிஷன் கொடுத்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம குயிஸ் எடுக்கிறோமோ, மல்டிபிள் கொஸ்டின்ஸ் குயிஸ் எடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு வரப்போகிற டிஎன்பிசி குரூப்போட ஆக்சுவல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரால் நிறைய ஆன்சர் நம்மளால் அதுக்கு பண்ண முடியும். நம்ம குயிஸை ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி. ஸோ திரும்பி ரிவிஷன் அண்ட் குயிஸ் எடுங்க. ஏன்னா நமக்கு இன்னும் 90 டேஸோ இல்லைனா நமக்கு ஒரு 5 months 6 monthsோ கிடையாது. நமக்கு வெறும் 30 days தான் இருக்குது. எக்ஸாக்டாக 1 month போல் தான் இருக்குது. ஸோ இந்த 1 month போல் தான் இருக்கிற பட்சத்தில் நம்மளால் திருப்பி புதுசாக நம்மளால் படிக்க முடியாது. அப்படி படிச்சிங்க அப்படின்னா நம்மளால் வரப்போகிற எக்ஸாமை கிராக் பண்ண முடியாது. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணணும், படித்ததை திருப்பி ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த ரிவிஷன் எடுத்த அந்த சப்ஜெக்டை, அந்த யூனிட்டை நீங்கள் குயிஸ் எடுக்கணும். குயிஸுங்கிறது நார்மலாக எடுக்காமல் 1000 கொஸ்டின்ஸ்க்கு மேலே எடுங்க. ஏன்னா எவ்வளோத்துக்கு குயிஸ் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வரப்போகிற ஆக்சுவல் எக்ஸாம் நீங்கள் நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம். ஏன்னா நீங்கள் நிறைய குயிஸ் இங்கே எடுத்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் எக்ஸாமுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் மல்டிபிள் ஒரு இதில் கேட்கும்போது கூட நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ நான் போகிற வீடியோஸ் மூலமாகவே உங்களோட செல்ஃப் அனாலிசிஸை நீங்கள் செக் பண்ண முடியும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவுமே எல்லா சப்ஜெக்ட்டுக்காகவுமே நான் ஸ்பிட்டப் பண்ணி நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆன்லைன்லேயுமே நீங்கள் அதை ஃபைன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் த அப்கமிங் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.